டியர் ரெஸ்பான்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் டீப்பாக, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஜூன் 3, 2026 அன்று புதுதில்லியில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு முகமைகளை வலுப்படுத்துவதற்கான தேசிய மாநாட்டை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? யார் அப்படின்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள், சரியா? ஓகே, இதில் ஒரு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஐடிடிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு அர்த்தம், சரியா? ஐடிடிபி அப்படின்னா என்னன்னா, இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த 2 அமைப்புகளினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் மக்களினுடைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வது தான் இந்த அமைப்புகளினுடைய முக்கிய பணி. ஸோ அதனுடைய தேசிய மாநாட்டை தான் என்னென்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லியில் தொடங்கி வச்சாங்க, சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 2வது கொஸ்டின் ஜூன் 3, 2026 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 75 விண்வெளி ஆய்வகங்களை எந்த பள்ளி பிரிவில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள், சரிங்களா? இங்கே இருந்தால் இது பண்ணாங்க. இந்த மாதிரியான சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வருது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக President Draupadi Murmu virtually inaugurated a training fab on June 3, 2026 at which Premier Institute's Center for Nanoscience and Engineering. ஜூன் 3, 2026 அன்று எந்த முதன்மை நிறுவனத்தின் நானோ அறிவியல் மற்றும் பொறியியல் மையத்தின் பயிற்சி ஃபேப் வசதியை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார், காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஐஎஸ்சி பெங்களூர், சரிங்களா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் தொடங்கி வச்சாங்க, சரியா? அடுத்தது 4வது கொஷின் பார்த்துருவோம். 4வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் ரிலீஸ்ட் எ ப்ராமினன்ட் புக் டைட்டில்டு வென் ஆடிட் மேட்டர்ஸ் ஆன் ஜூன் 3, 2026, சரிங்களா? ஹூ இஸ் த எடிட்டர் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜூன் 3, 2026 அன்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வென் ஆடிட் மேட்டர்ஸ் என்கின்ற முக்கிய புத்தகத்தை வெளியிட்டார். அப்புத்தகத்தினுடைய பதிப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினோத் ராய், சரியா? இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் இருந்த சிஏஜி, சரியா? சிஏஜி அதிகாரி, சரியா? சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் என்னென்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு, சரியா? 2G ஸ்பெக்ட்ரமில் என்னென்னா 1,76,000 கோடி ரூபா என்னென்னா இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80,000 தாண்டல, சரியா? ஸோ அப்போ அந்த 1,76,000 கோடி ரூபா அளவுக்கு என்னென்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது கடைசி வரலும் நிரூபிக்கப்படாமலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வினோத் ராய் அவர்களும் என்னென்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டார். நம்ம என்னென்னா இது ஒரு மிகைப்படுத்தி கணக்கிடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஏஜிக்கு அப்புறமேட்டு அவர் அதுக்கடுத்து வந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் என்னென்னா எம்பியாக இருந்தார். ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வென் ஆடிட் மேட்டர்ஸ், சரிங்களா? இது இந்த எஸ்எஸ்சி அதுக்கப்புறமேட்டு ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் என்னென்னா கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா? போன எக்ஸாமுக்கு முன்னால் வருஷம் எஸ்ஐ தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமில் கூட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகத்தை யார் எழுதினது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, சரியா? போரும் அமைதியும் புத்தகம் யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதியிருக்காங்க, சரிங்களா? இதுவே நம்ம என்னென்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புக்கர் பரிசு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் யார் என்னென்னா சாகித்யா விருது வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்ததாக
Union Minister Sri Nitin Gadkari addressed the launch of India's prominent auto giant Hero MotoCorp's first ever production line of which green technology segment அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான ஹீரோ மோட்டோகார்ப்ஸ் நிறுவனத்தினுடைய எந்த பசுமை தொழில்நுட்ப பிரிவின் முதல் தயாரிப்பு தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உரையாற்றினார். ஆக்சுவலாக அவர் உரையாற்றினாருன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா முக்கியம் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் மோட்டார் சைக்கிள்ஸ் டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி தான் வந்து என்னென்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹீரோ மோட்டோகார்ப்ஸ் நிறுவனம் வந்து இது பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக அதை தயாரிக்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப்ஸ் அப்படின்றது. இன்னொன்று அப்படி என்ன இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நம்மளுக்கு ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து இது பண்ணாங்க. சரியா, அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 80% பெட்ரோலும் 20% வந்து என்னென்னா எத்தனாலும் கலப்பாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த ஃப்ளாக்ஸ் ஃபியூல் மோட்டார் சைக்கிள்ஸ்ன்றது என்னென்னா இதை அடாப்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து என்னென்னா இதை இன்ஜினை வந்து என்னென்னா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா இந்த ஃப்ளாக்ஸ் ஃபியூயல் மோட்டார் டெக்னாலஜி அப்படின்றது வந்து என்னென்னா ஒரே கண்டெய்னரில் அல்லது ஒரே டேங்க்கில் 2 விதமான ஃபியூயலையும் வந்து என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு எத்தனால் இருக்குன்னா எத்தனால், அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா பயோடீசல் அல்லது வந்து என்னென்னா பெட்ரோல், இது எதாக இருந்தாலும் நம்ம யூஸ்வலாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் இருக்கிற அதே டேங்கரில் நம்ம ஊற்றி ஒன்றா நம்மளால் வந்து என்னென்னா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதுவே வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்னென்னா ஒரே டேங்கர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக நம்ம வந்து என்னென்னா தனித்தனி டேங்க்ஸு தேவையில்லை. சரிங்களா, அதுதான் வந்து என்னென்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்றது. சரியா, ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 77% வந்து என்னென்னா கார்பன் மோனாக்சைடுடைய எமிஷனை வந்து என்னென்னா ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எதில் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எடுக்கிற முக்கால்வாசி எடுக்கிற எல்லா டேட்டாவும் எதுலேருந்து எடுக்கிறோன்னா PIB நியூஸ்ன்றது வந்து என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் இது அவங்க சொல்கிற டேட்டா தான். சரிங்களா, கார்பன் மோனாக்சைடு ஒரு 77% வந்து என்னென்னா குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இது உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்தும் நம்ம வந்து என்னென்னா இறக்குமதி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 1,44,000 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ அதனால் வந்து என்னென்னா அதையும் நம்மெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா, இது எல்லாமே கவர்மெண்ட்டோட டேட்டா, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது டெப்யூட்டி பிரசிடென்ட் மிஸ்டர் ஹிப்போகோஷு பவுலஸ் மெசட்டே அப்படின்றவர் வந்து என்னென்னா மெசட்டைல்ஸ் அப்படின்றவர் has arrived in New Delhi on an official bilateral visit and called on Indian leaders. He belongs to which nation அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உத்தியோகபூர்வமாக இருதரப்பு பயணமாக புதுதில்லிக்கு வருகை தந்து இந்திய தலைவர்களை சந்தித்த துணை அதிபர் அதிமேதகு ஷிப்போகோஷா பவுலஸ் மாசடைல்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவர். சரியா, மேக்ஸிமம் எஸ்எஸ்சி அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. பக்கமாக ஏதாவது எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா இது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், ஒன்றா வந்து தலைவர் பேர் கொடுத்துட்டு எந்த நாடுன்னு கேட்பாங்க, அல்லது இந்த நாட்டிலேருந்து வந்தார் அவரோட பேர் என்னன்னு கூட கேட்பாங்க. இது மேக்ஸிமம் எதில் அப்படின்னா எஸ்எஸ்சியில் தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜூன் 2026 வெளியிடப்பட்ட PIBயோட தரவுகள் படி மறுசீரமைக்கப்பட்ட மொத்த விலை குறியீடு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கூடையில் இருந்து மொத்த பொருட்களினுடைய எண்ணிக்கை 697 எத்தனையாவது பொருட்களாக உயர்த்தப்பட்டது. மொத்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸில் வந்து அளவிடக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கை 697 957 உயர்ந்துள்ளது.
சரியா? இதெல்லாம் எங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. அப்புறம் பேங்கிங்கில் இந்த எக்கனாமிக்ஸு ரொம்ப கேட்பாங்க. சரியா? இந்த வகையான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து என்னென்னா பேங்கிங்கில் கேட்பாங்க. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அடுத்தது, under the Romania Procurement Initiative, what percentage of government procurement on the government of marketing portal was achieved by women-led enterprises? உமேனியா கொள்முதல் முன்முயற்சியின் கீழ் பெண்களால் வழிநடத்தப்படும் நிறுவனங்கள் 3% அடிப்படை இலக்கை தாண்டி எத்தனை சதவீத அரசு கொள்முதலை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.6%. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உமேனியா அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. உமேனியா அப்படின்னா முழுக்க பெண் தொழிலாளர்கள் மற்றும் பெண் மேனேஜிங் டைரக்டர் அல்லது பெண் தலைவர்களை வைத்து நடத்தப்படக்கூடிய தொழில் நிறுவனங்களை உமேனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு கொள்முதல் கொள்கை அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து என்னென்னா அரசுக்கு தேவையான கொள்முதலை வந்து என்னென்னா இந்த மாதிரியான இவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு வந்து 3% அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த உமேனியா அல்லது பெண்களால் நடத்தப்படக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு இதிலிருந்து வந்து என்னென்னா அரசு கொள்முதல் செஞ்ச பொருட்களுடைய சதவீதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 3%லேருந்து 5.6 அப்படின்ற அளவில் உயர்ந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டில் பெண் தொழில் முனைவோர் அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதே சமயம் பெண் தொழிலாளர்கள் அல்லது பெண்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள்லேருந்து உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறதையும் காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது 9th கொஷின் பாருங்கள். இந்த 9th கொஷினில் வந்து என்னென்னா the first BRIC anti-corruption working group meeting of 2026 was held virtually on June 2nd and 3rd under the presidency of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2026 ஆண்டு முதலாவது பிரிக்ஸ் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழு கூட்டம் ஜூன் 2 அல்லது 2 மற்றும் 3 தேதிகளில் எந்த நாட்டின் தலைமையின் கீழ் இணையவெளியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. சரியா? ஓகே, இவங்களுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசைலன்ஸ் அப்படின்னா உறுதித்தன்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷன் புதுமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு மற்றும் இது சஸ்டைனபிலிட்டி நிலைத்தன்மை. சரியா? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை வச்சே இந்த பேரையும் வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மை புதுமை ஒத்துழைப்பு நிலைத்தன்மை. சரிங்களா? பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ் இனோவேஷன் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, எந்த ஐரோப்பிய நாட்டின் பிரதமராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்று கொண்டதற்காக செல்வி மெட்டே ஃபெட்ரிக்சன் என்பவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க். இவங்க வந்து தன்னுடைய 3வது முறையாக இவங்க வந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கம்பல்சரி இந்த எஸ்எஸ்சியில் இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் கொஷின்ஸ்லேருந்து இந்த மாதிரியான தலைவர்கள் எந்த நாட்டுக்கு யார் அதிபர் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஷோவா ரிக்பா organized a high-profile common yoga protocol session ahead of International Yoga Day. Where is this institute situated அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சோவா ரிக்பா தேசிய நிறுவனம் ஒரு பொதுவான யோகா நெறிமுறை அமர்வை ஏற்பாடு செய்து அந்த நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லே லடாக். சரியா? சரி, இந்த சோவா ரிக்பா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் திபெத்து போன்ற பகுதிகளெல்லாம் போன்ற பகுதிகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு மருத்துவ முறை. சரியா? குறிப்பாக இதை எதை மையப்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்திசமை இதை அதிக அளவில் வந்து என்னென்னா இது புத்திச கருத்துக்களால் வந்து என்னென்னா ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறை. சரிங்களா? ஓகே, சரி. இந்த சோஃபா ரிக்பா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திபெத்திய மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப்
ஹீலிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? குணமாக்கும் பேரறிவு, அறிவு அப்படின்னு அர்த்தம். சரியா? நாலேஜ் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னொன்று, இந்த இந்த யோகா தினம், இந்த எல்லாருமே கூடி இந்த யோகா பண்ணுறது, அல்லது இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோவா ரிக்பாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஷன் லைஃப்னு ஒன்று இருக்குது. மிஷன் லைஃப்னு ஒன்று இருக்குது. சரியா? அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த வாழ்க்கையை மேற்கொள்வது, அதன் அடிப்படையில் தான் இவங்க இது பண்ணாங்க. சரியா? ஸோ திரும்ப வந்து என்ன கேட்குறோம், கமெண்ட்டில் வந்து என்னென்னா இது எந்த வருடத்துலேருந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஜூன் 3 அன்று எந்த சுதந்திர போராட்ட வீரனுடைய நினைவு நாளில் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆழ்ந்த அஞ்சலி செலுத்தினார். வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் பெய்டு ப்ரொஃபவுண்ட் ட்ரிபியூட் டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆன் ஹிஸ் டெத் அனிவர்சரி ஆன் June 3. ஹூ இஸ் ஹி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவி சுப்பிரமணியம், விவிஎஸ். சரியா? அடுத்து, த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் and industry announced the revision of base year for the wholesale price index. What is the new base year replacing 2011 to 12? மொத்த விலை குறியீட்டினுடைய அடிப்படை ஆண்டை மாற்றுவதற்கான வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2011-12 ஆண்டிற்கு பதிலாக மாற்றப்பட்டுள்ள புதிய அடிப்படை ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2022 2023. சரியா? அடுத்து வந்து என்னன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஷெட்யூல்டு த லான்ச் ஆஃப் புக்லெட் டைட்டில்டு ஃப்ரம் ஆஸ்பிரேஷன் டு அச்சீவ்மெண்ட். இட் ஷோகேசஸ் த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் சப்போர்ட்டிங் அண்டர் விச் மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஃப்ரம் ஆஸ்பிரேஷன் டு அச்சீவ்மெண்ட் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இது எந்த திட்டத்தின் கீழ் ஆதரவளிக்கப்பட்ட தொழில் முனைவோர்னுடைய வெற்றி கதைகளை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடைக்காக்கும் திட்டம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அம்பேத்கர் சோஷியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதிலிருந்து தான் அந்த புத்தகம் வந்து என்னென்னா ஃப்ரம் ஆஸ்பிரேஷன் டு அச்சீவ்மெண்ட் அப்படின்றத வெளியிடுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதோட இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட்டாக, எக்ஸாம் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.